ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தான். அவன் பேங்க்கில் போய் தினம் தன்னுடைய அக்கௌண்ட்டில் 1000 பணம் டெபாசிட் போகிறான். தினசரி கால் 10 மணிக்கு கரெக்டாக போய் பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 பணம் டெபாசிட் போட்டுருவான். இப்படியே அக்கௌண்ட்டில் அவனுடைய சேமிப்பு கணக்கில் 1000 போட்டாக்குறான். அது தினசரி 1000 இந்த மாதிரி கொண்டு வந்து போடங்காட்டி அங்கே வேலை செய்கிற கேஷியருக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. இவனை போடுறா தினசரி கரெக்டாக 1000 கரெக்டாக 10 மணிக்கு கொண்டு வந்து போடுறானே, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்ககிட்ட கேட்குற, அப்படி என்னப்பா விஷயம், எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்காட்டி அது உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறான். சரின்னு சொல்லி போட்டு அந்த கேஸ் என்ன பண்ணுறேன், நீ என்கிட்ட தான் சொல்ல முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு நேராக அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போய் இந்த மாதிரிங்க ஐயா தினசரி கரெக்டாக 10 மணிக்கு வந்து 1000 போடுறேன், அதில் உள்ள ரகசியம் என்னன்னு தெரில, கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி சரி அந்த என்னோடய இதுக்கு வர சொல்லு ரூமுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி மறுநாள் அந்த ஆள் பணம் கொண்டு வந்து போடுறப்போ இந்த வேறப்பா நீ வந்து எங்கிட்ட வேணால் சொல்ல வேண்டாம், ஆனால் இது இப்படி போகிறது வந்து நல்லது கிடையாது, உன்னை மேலே சந்தேகப்பட்டு பேங்க் மேனேஜர் உன்னை கூப்பிட்றாரு, போய் பேங்க் மேனேஜர்கிட்டையும் நீயே பேசிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லி போட்டு இவன் என்ன பண்ணுறான்னா நேராக பேங்க் மேனேஜர் ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போனதையும் மேனேஜர் கேட்குறாரு, எப்போ தினசரி இப்படி கரெக்டாக 10 மணிக்கு கொண்டு வந்து அக்கௌண்ட்டில் பணம் போகிறியா, அது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லுங்காட்டி அது ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, தினசரி நான் 1000 பெட் கட்டுவேன், பெட் கட்டி அந்த பெட்டில் ஜெயிச்சிருவேன், பெட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு தினம் 1000 கிடைக்கு, அதுக்கு வந்து தினசரி நான் 1000 அக்கௌண்ட்டில் போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அது எப்படி தினசரி பெட் கட்டி உன்னால் 1000 ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாரு. இல்லைங்க கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சுன்னா எனக்கு 1000 பணம் கிடைக்கும், அப்படி தான் போடுறேன் அப்படின்னு சொன்னங்காட்டி சரி நான் உங்களுக்கு சந்தேகம் வேணால் நீங்கள் வேணால் எங்களோட பெட் கட்டுங்க, நான் உங்களோட பெட்டில் ஜெயிச்சிருவேன், அப்படி ஜெயிச்சிட்டுன்னா நீங்கள் எனக்கு 1000 கொடுங்க, ஜெயிக்கலைன்னா நான் உங்களுக்கு 1000 கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி என்ன போட்டி நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு. இவன் வந்துட்டு ஐயா நாளைக்கு காலை கரெக்டாக 9:55க்கு உங்களுடைய வலது தொடையில் ஒரு பச்சை கலரில் ஒரு நட்சத்திரம் ஒன்று மாதிரி ஒரு மச்சம் தோன்று பாருங்க அப்படிங்கிறான். இது எப்படி சாத்தியம், அது எப்படி தோணவே தோணாதுன்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறார். இல்லைங்க ஐயா நிச்சயமாக தோணும், கரெக்டாக தோன்றும், நீங்கள் அதை பாருங்கள், கரெக்டாக 9:55க்கு உங்கள் தொடக்கட்டை நட்சத்திர வடிவில் ஒரு மச்சம் ஒன்று உங்களுக்கு உருவாகு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இவருக்கு ஒரே ஆச்சரியம், சரி எப்படி அவன் பெட் கட்டிட்டானல்ல, இதில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் தொடையில் நட்சத்திரம் வடிவில் வரும்னு சொல்கிறதுக்கு இவனாரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் சரின்ட்டார். அதே மாதிரி அவனுக்கு போயிட்டான். இவர் அன்னைக்கு பொழுதன்னைக்கு அப்பப்போ தனியாக ரூம் போய் பார்த்துக்கிறாரு, தொடக்கட்டை ஏதாச்சும் வந்துருமோ பார்க்குறாரு, எதுவும் வரல. அதே மாதிரி மறுநாள் காலையிலும் கூட வீட்டிலேருந்து கிளம்பி வரப்போ கூட பார்க்குறாரு, இங்கே பேங்க் வந்ததுக்கப்புறம் கூட பார்க்குறாரு, 9 மணிக்கு பார்க்குறாரு, 9:10க்கு பார்க்குறாரு, 9 பார்க்குறாரு. பார்க்குறப்ப இவர் தொடையில் ஒன்றுமே வரல, ஏன்னா அது ஒன்றும் வராது. ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகமாகி போச்சு, ஒரு வேளை வந்துருமோ அப்படின்னு. கரெக்டாக 9:55 அப்போ வந்து அவன் அந்த ரூம் பேங்க் மேனேஜருடைய ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே வர்றான். உள்ளே வர்றப்போ இவர் டக்குன்னு விடாரு, இங்கே வர்றா நீ சொன்னையல்ல அது மாதிரி எதுவுமே ஆகலன்னு சொல்லி போட்டு தன்னோட தொடை ஃபேண்டெல்லாம் கழட்டி தொடக்கட்டை காட்டுறாரு. ஒன்றுமே இல்லை பாரு, நீ சொன்ன மாதிரி 9:55 டைம் ஆச்சு, 9:55 டைமுக்கு நீ கரெக்டாக வரும்னு சொன்னையில்ல, அது மாதிரி ஒரு மச்சம் வரல வாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஆமாங்க ஐயா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு அவன் சொல்லிட்டு, நான் இப்போ போட்டியில் தோத்துட்டுங்க, இந்தாங்க பணம் 1000 அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த பணத்தை அவர் வாங்கிட்டு இன்றைக்கி நீ பெட்டில் தோத்துட்டியல்ல அப்படின்னு சொன்னாட்டி, இல்லைங்க ஐயா இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற. எப்படி அப்படிங்காட்டி அவங்க கூட வந்தவங்கிட்ட சொல்கிறேன், இங்கே வேறப்பா நான் சொன்ன மாதிரி இவர் நான் பேங்க்குள்ளே வந்து இவர் கதவை திறந்ததையும் என்னை பார்த்தையுமே அவர் தன்னுடைய பெல்ட்டு எல்லாம் பேண்டெல்லாம் கழட்டி தொடை காட்டுவார், நான் உங்கள்கிட்ட சொன்னல, சொன்ன மாதிரி அவர் செஞ்சுட்டார்ல, 2000 பணம் கொடுஞ்சொல்லி போட்டு அவங்ககிட்ட கேட்குறேன். அவனும் பணத்தை கொடுத்துட்டு அவன் தோத்துட்டு தான் தோத்துட்டு போயிடுறேன். அப்போது அந்த 1000 அந்த 2000 1000 உங்களுக்கு நான் கொடுத்தேன், இப்போ என்கிட்ட 1000 நான் கோடியில் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படித்தான் நான் தினசரி ஜெயிச்சு அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுறேன் அப்படின்னு சொல்லி கூட அவன் சொன்னான். இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எதை சம்பாதிக்கணும் சரி, எதை அடையணும் சரி, நம்ம அறிவு தான் நமக்கு மூலதனம். அந்த அறிவை சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில் அடைய முடியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த கதையை நம்ம எடுத்துக்கணும்.